திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார். ஒன்றை புரிந்து கொள்ள அருள்மொழி, இந்த உலகத்தில் உடம்பு எடுத்தவர்கள் மட்டுமில்ல, உடம்பில்லாத சூட்சும உருவங்களும் நம்மோடு நமக்கு அருகே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய செயல்களை கவனித்து கொண்டும் இருக்கின்றன. அதற்கேற்ற வண்ணம் அவர்களுடைய செவைகள் அமைகின்றன. நம்முடைய நல்லவர்கள் கெட்டவர்கள் இருப்பது போல் அவைகளிலும் நல்லவர்களும் உண்டு, கெட்டவர்களும் உண்டு. இந்த உலகத்தோடு சம்பந்தமில்லாமல் இன்னொரு உலகம் இந்த உலகத்திற்கு வெகு அருகிலேயே இந்த உலகத்தை சுற்றி இயங்கிக் கொண்டு இருக்கிறது. இந்த சக்திகளை கொண்டு சிலர் மனிதர்களுக்கு இல்லாத ஆற்றல்கள் அவைகளுக்கு இருப்பதை கண்டுபிடித்து கொண்டு அதன் மூலம் தன் சக மனிதர்களை மிரட்டுவதற்கு முயற்சி செய்கின்றனர். இந்த சூட்சும சக்திகளோடு தொடர்பு கொண்டு அவைகளை தங்கள் வசப்படுத்தி அவற்றிற்கு வேண்டியவற்றை கொடுத்து தனக்கு வேண்டியதை நிறைவேற்றிக் கொள்ளுகிறார்கள். இடைவிடாத வைராகியமும் இடைவிடாத பயிற்சியும் இருந்தால் இது எவருக்கும் சாத்தியம்தான். ஆற்றங்கரையில் அருள்மொழியோடு நடந்து கொண்டிருந்த கருவூர் தேவர் அடிக்குரலில் அவனுக்கு விளக்கி கொண்டு வந்தார். பூமியின் புவியீர்ப்பு குறைந்த நாட்களில், சந்திரனின் வலிமை அதிகரிக்கின்ற நாட்களில் அந்த சூட்சும சக்திகளுக்கு பலம் ஏற்படும். அப்பொழுது அவைகளை கூட மனிதர்களோடு தொடர்பு கொள்ள முயற்சி செய்யும். அந்த சக்திகள் தாங்கள் உடலோடு இருந்தபோது வைத்து கொண்டிருந்த மனோபீஷத்தை நிறைவேற்றிக் கொள்ள மனிதர்களை நாடுவதுண்டு. அவைகளுக்கு உடம்பு இல்லை எனினும் கடும் பசி இருக்கும். அதாவது அவைகளுக்கு மனம் செயல்படும். பசி எடுப்பது போன்ற ஒரு பிரமை ஏற்படும். தனக்கு பசிக்கிறது, தனக்கு தூக்கம் வருகிறது என்றெல்லாம் உடம்போடு கூட இருந்த காலத்தில் ஏற்பட்ட நினைவு பதிவுகளின் காரணமாக அவைகள் அல்லல் உறும். இந்த சூட்சும சக்திகளுக்கு காமம் கூட ஏற்படுவது உண்டு. நீர் வேட்கையிலும் தவிப்பது உண்டு. சில சக்திகள் இறந்து போன போது ஏற்பட்ட ஆற்றாமையால் அழுது கொண்டே இருக்கும். சில சக்திகள் எப்பொழுதுமே கடும் கோபத்தில் இருக்கும். அருள்மொழி அவரையே வியப்போடு பார்த்து கொண்டிருந்தான். சோழ தேசத்தில் இந்த சூட்சும சக்திகளை பற்றி யாரும் அதிகம் அக்கறை எடுத்துக்கொள்வதில்லை. இவைகள் முக்கியம் என்றும் கருதுவதற்கில்லை. அவைகள் உலகத்தில் அவைகள் இருக்கட்டும் என்று விட்டு விலகி போய்விடுவர். பாண்டிய தேசத்தில் இவைகள் முக்கியமில்லை. ஆனால் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த சேர தேசத்தில் இவைகளுக்கு ஏனோ ஒரு முக்கியத்துவம் கிடைத்துவிட்டது. பரசுராமர் காலத்திலிருந்தே சேர தேசத்தில் சூட்சும சக்திகளோடு தொடர்பு கொள்வதற்கென்று ஒரு தனி குழு இறங்கி வருகிறது. சேர தேசத்து முன்குடுமி அந்தணர்களுக்கு இந்தவித சக்திகளின் மீது அபரிமிதமான ஆசை உண்டு. அவைகளை பயன்படுத்தி மக்களுக்கு நடுவே தங்களை உயர்த்தி கொள்ளும் அலட்டலும் உண்டு. ஆனால் அருள்மொழி ஒருமுறை இவைகளோடு தொடர்பு கொண்டு இவைகளுக்கு உண்டான தேவைகளை நிறைவேற்ற துவங்கிவிட்டால் இவை மனிதர்களை எளிதில் விட்டுவிடுவதில்லை. எத்தனை கொடுத்தாலும் திருப்தி அடைவதும் இல்லை. விதவிதமான அகோர ருசிகளோடு அவை அலைய அவைகளுக்கு உணவிடுவதே மிகப்பெரிய வேலையாக வாழ்நாள் முழுவதும் செய்ய கடமையாக சிலருக்கு ஆகிவிடுகிறது. வேறு எது பற்றியும் யோசிக்க முடியாத நிலைமையும் கூட ஏற்பட்டு விடுகின்றது. இந்த சூட்சும சக்திகளோடு தொடர்பு கொண்டவர்களின் வாழ்க்கை சுகமாக, சௌஜன்யமாக, சந்தோஷமாக இருக்காது. இவர்களும் பேய் பிசாசைப் போலவே முகம் இருண்டு உலாவ தலைப்பட்டு விடுவார்கள். ஆற்றங்கரையில் என்னை நோக்கி ஓடி வந்த அந்த பெண் அல்ல. சூட்சும உருவங்களுக்கு செயல்படுகிற போது உடம்பு தேவை. எனவே பலவீனமான உடம்புக்குள் அவை புகுந்து கொள்ளக்கூடும். பூப்படைந்த பெண்கள், கருவுற்ற 70 நாட்களான பெண்கள், மலஜலம் கழித்த பிறகு சுத்தி செய்து கொள்ளாத அந்தணர்கள், கடும் கோபத்தோடு தனக்குள்ளே பேசிவிட்டு தூங்கப் போகிறவர்கள் போன்றவர்களின் உடம்புகளுக்குள் இவை புகுந்து கொள்கின்றன. சில சமயம் பசு, யானை போன்ற மிருகங்களுக்குள்ளும் இவை நுழைவதுண்டு. அடிப்படையில் இது ஒரு அருவருப்பான விஷயம், மனிதருக்கு தேவையில்லாத ஒரு நிலை. அதனால்தான் இதை பற்றி அதிகம் நாம் பேசுவதில்லை. ஆனால் சேர தேசத்து அந்தணர்களில் ஒரு குழுவினர் பரம்பரையாக இதை தொழிலாகவே கொண்டு இதையே தாங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் பயிற்றுவித்து இடைவிடாத சூட்சும சக்திகளை அடக்குவதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கின்றனர். அடக்கி பிறர் மீது ஏவி தனக்கு வேண்டிய காரியங்களை சாதித்து கொள்ளுகிறார்கள். ஆரம்ப வெற்றிகளை அடைந்து குதூகலிக்கின்றனர். பிற்பாடு அவஸ்தைப்படுகிறார்கள். எத்தனை அவஸ்தைப்பட்டாலும் இந்த சக்தியின் மீது ஈடுபாடு கொண்டு விட்டால் அதிலிருந்து தப்பித்து கொள்ள மனம் வராது. இந்த உடையாளூரில் நீங்கள் இருக்கும் இடத்தில் அங்கு கூட இப்படிப்பட்ட சக்திகள் உண்டா? அருள்மொழி ஆவலாக கேட்டான். அவன் குரலில் லேசான கலவரமும் இருந்தது. இதுவரை இல்லை, இப்பொழுது வந்திருக்கிறது. கருவூர் தேவர் சற்று கவலையாக சொன்னார். எதனால் இது? சோழ தேசத்தின் தலையை அசைத்து பார்க்க முயற்சி செய்கிறார்கள். படையை திரட்டி
போர் நடத்தி ஜெயிக்க முடியாதவர்கள் பிசாசை ஏவி விடுகிறார்கள். யாரை நோக்கி ஏவி விடுகிறார்கள் குருதேவரே? அவர்களுடைய குறி மாமன்னர் ராஜராஜன். ராஜராஜனை நெருங்க வேண்டுமென்றால் கருவூர் தேவனை அடித்து சாய்க்க வேண்டும், கருவூர் தேவனை கலவரப்படுத்த வேண்டும். எனவே உடையாளூருக்கு அனுப்பிவிடுகிறார்கள். கருவூர் தேவன் யார் என்று சேரதேசத்து அந்தணர்களுக்கு தெரியவில்லை. எல்லாம் வல்ல சிவன் தன் வேலையை துரிதப்படுத்த எனக்கு உற்சாகம் ஊட்டியிருக்கிறார். நான் தொடை தட்டி எழுந்து கொள்ள பைசாசுங்களை அறிமுகப்படுத்துகிறார். இனி சகலமுமே விரைவாக நடக்கும். சேரதேச அந்தணர்களுக்கு சோழ மன்னர் மீது என்ன கோபம்? உண்மையில் யார் இதை செய்வது? அருள்மொழி கேட்டான். உனக்கு ஏன் புரியவில்லை? நீ சிறுவன். உனக்கு சோழ தேச அரசியலில் என்ன நடந்தது என்பது தெளிவாக தெரியாது என்று நினைக்கிறேன். ராஜராஜன் பட்டத்துக்கு வருவதற்கு முன்பு சோழ தேசத்தை ஆண்டது யார் என்று உனக்கு தெரியுமா? தெரியும். உத்தம சோழர் என்று அழைக்கப்பட்ட மதுராந்தகர். அருள்மொழி பதில் சொன்னான். மதுராந்தகருக்கு முன்பு சோழ தேசத்தை ஆட்சி செய்தவர் யார் என்று தெரியுமா? தெரியும். சுந்தர சோழர். சுந்தர சோழருக்கு பிறகு யார் ஆட்சிக்கு வர இருந்தார்கள் என்று தெரியுமா? அருள்மொழியை கூர்மையாக பார்த்தபடியே கருவூர் தேவர் கேட்டார். தெரியும். ஆதித்த கரிகாலர் இளவரசு பட்டம் ஏற்றார். அவர்தான் அரசராக வரவேண்டியவர். ஆனால் அவரை அருள்மொழி தயங்கினான். சொல். அவரை பாண்டிய தேசத்து மன்னனின் ஆபத்து உதவிகள் கொலை செய்து விட்டனர். சுற்றி வளைத்து கொடூரமான முறையில் கொன்று போட்டார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி கொன்று போட்டவர்கள் யார் என்று உனக்கு தெரியுமா? கருவூர் தேவர் கேட்டார். தெரியும். ரவிதாசன் என்ற பெயரை கேள்விப்பட்டிருக்கிறேன். உறையார்குடி அவனுடைய சொந்த ஊர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அருள்மொழி பட்டன் ஆவலாக பதிலளித்தான். உடையார்குடி எங்கே இருக்கிறது என்று உனக்கு தெரியுமா? தெரியும். போயிருக்கிறாயா? கருவூர் தேவர் கண்களை சுருக்கி கொண்டு அருள்மொழி பட்டனை உற்று பார்த்தபடியே கேட்டார். அவன் காது பக்கத்தலையில் இருந்து நீர் வழிந்து தோளில் உருண்டு மார்பில் வழிந்து கொண்டு இருந்தது. நான் உடையார்குடி போயிருக்கிறேன். அருள்மொழி பதில் சொன்னான். எப்பொழுது? குடந்தைக்கு வரும் முன் காஞ்சிபுரத்திலிருந்து வீரநாராயணபுரம் ஏரி வழியாய் உடையார்குடி போய் அங்கு 3 நாட்கள் தங்கிவிட்டு பிறகு குடந்தையை நோக்கி பயணப்பட்டேன். உடையார்குடி போக வேண்டும் என்று உனக்கு யார் சொன்னார்கள்? என் தந்தை. அவர் அங்கு நடந்தவைகளை கதை போல எனக்கு சொல்லி இருக்கிறார். மாமன்னர் ராஜராஜரின் கோபம் பற்றி பேச்சு வந்த பொழுது அதன் வீரியம் பற்றியும் விளக்கிச் சொன்னார். ஆதித்த கரிகாலனை ரகசியமாக கொன்றுவிட்டு மதுராந்தகருடைய ஆட்சியில் அதற்கு எந்த தண்டனையும் பெறாமல் மாறாய் சன்மானம் பெற்று உடையார்குடியில் ஏரி பாசனத்திற்கு அருகே மிகப்பெரிய நிலப்புலன்களை சொந்தமாக்கி கொண்டு ஒரு பிரபுவைப் போல் வாழ்ந்து வந்த அந்த ரவிதாசனையும் அவனது சுற்றத்தாரையும் 16 வருடங்கள் கழித்து மறுபடியும் விசாரித்து அவர்களை உண்மையை சொல்ல வைத்து அவர்கள் அந்தணர்களாக இருந்தபடியால் ரவிதாசனையும் அவன் தம்பியையும் அவர்களது மகனுக்கு தன் மகளை கொடுத்தவர், பேரன் பேத்திகளுக்கு பெண் கொடுத்து பெண் எடுத்து உறவுமுறை ஆனவர்கள் எல்லோரையுமே நிலப்புலன்களையும் சொத்து பந்துகளையும் விட்டுவிட்டு உடுத்திய துணியோடு உடையார்குடியை விட்டு வெளியேறச் சொல்லி அவர்களை ஒட்டுமொத்தமாய் சோழ தேசத்தின் எல்லைக்கு கொண்டு போய் அனாதையாய் நாடு கடத்தியதை என் தந்தை விவரித்து சொல்வார். அந்த தண்டனையை அவர் நேரடியாக நடத்தி தரவில்லை. ரவிதாசனை பார்த்தால் தான் வாளை உருவி பாய்ந்து விடுவோம் என்று அச்சப்பட்டு அப்படி செய்யக்கூடாது என்று தீர்மானித்து தன்னுடைய ஸ்ரீமுகத்தை ஓலை நாயகத்தை விட்டு எழுதி அனுப்பி பிறகு ஊரை கூட்டச் சொல்லி உறக்க அந்த ஓலையை படிக்கச் சொல்லி ஊர் அதிகாரிகளின் மூலம் இந்த தீர்ப்பை ரவிதாசனுக்கு விவரித்து தீர்ப்பு சொன்ன மறுவினாடியே அவர்களை ஊரை விட்டு விரட்டுகின்ற பணியையும் ஊர் மக்களிடமே கொடுத்து தன்னுடைய கோபத்தை குறைத்து கொண்டார் என்று தந்தை சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு அழுத்தமான அடக்கமான கோபம் இருந்தால் இப்படி ஒரு காரியம் செய்திருக்க முடியும்? ஆதித்த கரிகாலன் கொலை பற்றி எவ்வளவு பெரிய மனவேதனை இருந்தால் தான் ஆட்சிப்பீடம் ஏறிய மறு வருடமே அதை விசாரணைக்கு உட்படுத்தி இத்தகைய தீர்ப்பை வழங்க முடியும். மன்னருடைய மன உறுதியும் ஆதித்த கரிகாலன்பால் அவர் கொண்டிருந்த அன்பும் அவர் இழப்பினால் அவர் அடைந்த துயரமும் இந்த தீர்ப்பில் எவ்வளவு தெளிவாக தெரிகின்றன. ரவிதாசனை கொன்று போட்டிருக்கலாமே. கருவூர் தேவர் சோழ சரித்திரம் தெரியாதவர் போல அருள்மொழி பட்டனை பார்த்து கேட்டார். இல்லை, அது நல்ல முடிவாகாது.
ரவிதாசனை மட்டும் பொறுப்பல்ல இதற்கு. அந்த அந்தணர் குடும்பம் மொத்தமும் இதற்கு பொறுப்பு. அவர்கள் அனைவரும் பாண்டியனின் ஆபத்து உதவிகள். சேர தேசத்திலிருந்து பஞ்சம் பிழைக்க வந்தது போல் இங்கே வந்தவர்கள். வேத மந்திரங்கள் சொல்லி, ஆகம விதிகள் சொல்லி, மெல்ல மெல்ல மக்களிடையே புகுந்து, பிறகு அரசியலில் நுழைந்து சோழ தேசத்திற்கு எதிராக செயலாற்றியவர்கள். அவர்களின் பெண்டுகள் கூட தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்று மன்னர் தீர்மானித்து அத்தனை பேரையும் சோழ தேசத்தை விட்டு விரட்டினார். ஒரு தூக்கு தண்டனை விட, வாளால் வெட்டி ஒரு மனிதனை கொல்வதை விட 1326 பேர்கள் கொண்ட அந்த வம்சம் நடந்து சோழ தேசத்தின் எல்லையை தாண்டி அனாதையாக நிறுத்தப்பட்டது போல உயர்வான தண்டனை ஒன்றை தர முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. ராஜராஜ தேவரின் கடும் கோபத்திற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. உடையார்குடியில் அந்த மண்டபத்தை பார்த்தாயா? ராஜராஜ தேவரின் ஸ்ரீமுகம் வாசிக்கப்பட்ட அந்த மண்டபம் தானே? ஆம், பார்த்தேன். அங்கு சற்று நேரம் உட்கார்ந்து இருந்தேன். கோவிலின் பின்பக்கம் போய் ரவிதாசனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை பற்றி விளக்கமாக எழுதப்பட்டிருந்த கல்வெட்டையும் நான் படித்து பார்த்தேன். சோழ தேசத்திற்கு ஏற்பட்ட அந்த களங்கம் என்னை வேதனைக்கு உள்ளாக்கியது. மன்னராக இருக்க வேண்டிய இளவரசர் ஆதித்த கரிகாரரின் மனக்கேதம் தீர்க்கும் பொருட்டு அங்கே நெய்யில் ஒரு நந்தா விளக்கு ஏற்றிவிட்டுத்தான் வந்தேன். நான் இருந்த 3 நாட்களும் அந்த நந்தா விளக்கு சுடர்விட்டு பிரகாசித்து கொண்டிருந்தது. நிச்சயம் ஆதித்த கரிகாலனின் மனக்கேதம் தீர்ந்திருக்கும் அருள்மொழி. ஆனால் அந்த ரவிதாசனின் ஆட்கள் இன்னமும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள், கருவூர் தேவர் சொன்னார். எனக்கு இதுதான் புரியவில்லை குருதேவரே. காந்தளூர் சாலை படையெடுப்பின் பொழுது ரவிதாசன் குடும்பத்தினரை, குறிப்பாய் அவர்கள் போர் செய்யும் ஆண்களை ராஜராஜ சோழர் வெற்றி கொண்டு போடவில்லையா? ரவிதாசனை ரகசியமாக படைதெறிக்கிறான். காந்தளூர் கடிகையில் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறான் என்று கேள்விப்பட்டுத்தானே உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கோபத்தோடு காந்தளூர் போனார். கடிகையை பிடித்து ரவிதாசனை தண்டித்தார். இன்னமுமா இருக்கின்றார்கள் அந்த வம்சத்தினர்? ஆம், அன்று குழந்தைகளாக இருந்தவர்கள் பெண்களால் வளர்க்கப்பட்டு அங்குள்ள குருமார்களால் பயிற்சி செய்யப்பட்டு சோழ தேசத்திற்கு எதிராக திருப்பிவிடப்பட்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகளுக்கு வீரம் போதவில்லை. உருவி போல் உருவ முடியாத அவர்கள் இரண்டும் கெட்ட வாலிபர்களாக மந்திர தந்திரங்களால் சோழ தேசத்தை கவிழ்த்துவிட முடியும் என்று நினைக்கின்றார்கள். இந்த கருவூர் தேவர் இருக்கும் வரை அது ஒரு நாளும் நடக்காது. ரவிதாசன் மரணத்திற்கு பழி என்று பைசாசங்களை ஏவி விடுகிறார்கள். இப்பொழுது இந்த பெண் மூலம் ஆடிய பைசாசம் கூட கொல்லிமலையிலிருந்து இங்கு வந்ததுதான். கருவூர் தேவர் வெகு தொலைவிலேயே பார்த்தார். அருள்மொழி, உனக்கு வேலை வந்துவிட்டது. சோழ தேசத்தின் அரசரை காப்பாற்ற நீ தயாராக இருக்கிறாயா? கருவூர் தேவர் சட்டென்று திரும்பி கூர்மையாக கேட்டார். அருள்மொழி சட்டென்று விரைப்பானான். இடுப்பில் இந்த வாளை எடுத்து நெஞ்சில் வைத்து கொண்டான். படீரென்று நெஞ்சில் அரைந்து கொண்டான். இது என்னுடைய மண். ராஜராஜர் என்னுடைய அரசர். என் உடல், பொருள், ஆவி அனைத்தும் அவருக்கு சமர்ப்பிக்கின்றேன். இந்த தேசத்திற்காக, என் மொழிக்காக, என் சமயத்திற்காக, என் மன்னருக்காக எப்பொழுதும் எதையும் இழக்க நான் தயாராக இருக்கின்றேன். இது சத்தியம், சத்தியம், சத்தியம் என்று அருள்மொழி உணர்ச்சி பொங்க கூறினான். தொலை தூரத்தில் மேற்கே இடி இடித்தது. ஆம், உன் தகப்பனார் சேனாதிபதி பிரம்மராயர் இப்பொழுது எங்கே இருக்கிறார்? திடீரென்று அருள்மொழி கருவூர் தேவர் கேள்வியை வீசினார். பேச்சை திசை மாற்றினார். தெரியவில்லை குருவே. அரசர் எங்கே இருக்கிறாரோ அங்குதான் தந்தையும் இருப்பார் என்று நினைக்கின்றேன். கருவூர் தேவரின் பதிலை காது கொடுத்து வாங்கி கொள்ளவில்லை. மிக வேகமாக மாளிகைக்குள் நுழைந்தார். மான் தோல் கூடத்திற்கு நடுவே விரிக்கப்பட்டு இருந்தது. அந்த தோலில் அமர்ந்து அன்றைய அனுஷ்டானங்களை செய்ய துவங்கினார். ஒரு தேசத்தின் அதிகாரிகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் போவதற்கு மிகச்சரியான வாகனம் குதிரைதான். கொடி வைத்த தேரோ, ஆட்கள் தூக்கி போகும் சிவிகையோ, அம்பாரி கட்டிய யானையோ அதிகாரிகள் போக லாயக்கான விஷயமல்ல. உறவு பெண்களோடு சந்தோஷமாய் சிரித்து கொண்டு போக தேர் நல்ல விஷயம். கொஞ்சம் சல்லாபமாய் போக முத்துச்சிவிகையை கூட பயன்படுத்தலாம். அம்பாரி கட்டிய யானை கம்பீரமை தருவ, அதன் அசைவுகள் வெறு தூரம் பயணப்பட லாயக்கு இல்லாதவை. யானையிலிருந்து இறங்கியதும் தூக்க முடியாமல் ஒரு பேரவசை உடம்பு முழுவதும் ஏற்பட்டுவிடும். நல்ல ஜாதி குதிரைக்கு நோகாத சேனமிட்டு அமைப்பான கடிவாளமிட்டு சரியாக பராமரித்து வந்தால் அற்புதமான வேகத்தில் 10 காதம் தூரம் வரை அயராது ஓட்டலாம். அது தவிர நல்ல காடுகள் நூடி ஒற்றையடி பாதையில் புதர்கள் மறைப்பில் எவருக்கும் தெரியாமல் மறைந்தும் போகலாம்.
மற்ற எல்லா வாகனங்களுக்கும் ராஜபாட்டை தேவைப்படும். குதிரைகள் பயணப்பட அந்த விதம் தேவையில்லை. கிராமங்களில் இல்லாத இடங்களில் பாதைகளை தேர்ந்தெடுத்து கிராமங்கள் வரும்பொழுது சற்று சுற்றி கொண்டு தோப்புகளூடோ வயல் வரப்புகளினூடோ அல்லது காடுகள் மண்டிய புதர்களோடோ எவர்களுடைய கண்ணிலும் படாமல் நகர்ந்து போய்விட முடியும். யாரோ 2 சோழ தேசத்து குதிரை வீரர்கள் போகிறார்கள் என்று மக்கள் தொலைவிலிருந்து கையுயர்த்தி பார்ப்பார்களே தவிர குறிப்பாக யார் போகிறார் என்று குதிரையில் போகிறவர்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. சில சமயம் ஒரு தேசத்தின் அதிகாரி இவ்விதம் ரகசியமாக பயணப்படுவதும் தேவையாகத்தான் இருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த பயணம் ரகசியமானதுதான். அதே சமயம் தெரிவதால் எந்த கெடுதலும் நடந்துவிடப் போவதில்லை. எதற்கு ஏன் என்ற கேள்விகள் மக்கள் நடுவே எழும். திடீரென்று குழந்தை பக்கம் வந்திருக்கிறாரே, என்ன செய்தி என்று மக்கள் தேவையில்லாமல் பேசிக்கொள்வார்கள். தஞ்சையில் கோவில் கட்ட துவங்கவில்லையா என்று பார்த்ததும் கேள்வி கேட்பார்கள். மன்னர் வெளியூர்களிலிருந்து ஆட்களை வரவழைக்கின்றாராமே, யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று தகவல் கேட்பார்கள். மக்கள் அதிகாரிகளிடம் நேரடியாக தகவல் கேட்பதும் தவறு அல்ல. அதிகாரிகள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். மிகப்பெரிய அரசாங்க ரகசியங்களை தவிர மன்னருடைய உடல்நிலை, அன்னாருக்கு அங்கே தங்கி இருப்பவர் யார், மன்னருடைய அடுத்த திட்டம் என்ன, மன்னருடைய அடுத்த கொடை என்ன, மன்னர் எப்பொழுது இந்த ஊருக்கு வருவார் என்பன போன்ற கேள்விகளுக்கெல்லாம் ஒரு அதிகாரி பதில் சொல்லியே ஆக வேண்டும். சொல்லாது போனால் மன்னரை மக்கள் சந்திக்கின்ற போது, சேனாதிபதி பிரம்மராயரை நாங்கள் விசாரித்தோம், எந்த பதிலும் சொல்லாமல் முகத்தை திருப்பிக் கொண்டு போகிறார், எங்களுக்கு அது அவமரியாதையாக இருந்தது, நாங்கள் என்ன தவறு செய்தோம், ஏன் சேனாதிபதி எங்களை புறக்கணிக்கின்றார் என்று குற்றமும் சுமத்துவார்கள். மன்னர் இதை விரும்ப மாட்டார். அப்படி குற்றம் சுமத்தப்பட்ட உடனேயே குற்றம் சுமத்தப்பட்ட அதிகாரி அருகில் இருந்தால் வெகு வேகமாக அந்த அதிகாரியை மிரட்டி பார்ப்பார். ஒருமுறை இப்படி மக்கள் புகார் சொல்ல பிரம்மராயரையே உற்று பார்த்த மன்னர் தானே எழுந்து பிரம்மராயருக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று கரம் கூப்பினார். மக்கள் வட்டம் கதறிவிட்டது. பிரம்மராயர் தவித்து விட்டார். அதே கூட்டத்தில் கூட்டம் முடிகின்ற பொழுது, முடிந்தவரை என் அதிகாரிகளை உங்களிடம் பணிவாகவும் பிரியமாகவும் வெகு நிச்சயமாக பேசச் சொல்லுகின்றேன். உங்களிடம் பேசுவதெல்லாம் வேறு எந்த பணியும் அவர்களுக்கு முக்கியமில்லை. உங்களுக்கு தரக்கூடாத தகவல்கள் எதுவும் அரண்மனையில் நடைபெறுவதில்லை. தக்க காரணமில்லாது உங்களிடம் எதையும் மறைக்க வேண்டிய அவசியமில்லை. படையெடுப்பு நடத்தப் போவதாக இருந்தால் கூட அது பற்றி முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லியாக வேண்டும் என்று நான் உத்தரவிட்டிருக்கின்றேன். பிரம்மராயர் சோழ தேசத்தின் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் மிகுந்த மரியாதையும் மதிப்பும் வைத்திருப்பவர். நமக்கெல்லாம் பிரியமானவர். காரணமின்றி அவர் உங்களிடம் பேச மறுத்திருக்க மாட்டார். எனவே இந்த முறை அவரை மன்னித்து விடுங்கள் என்று அவர் கரம் கூப்ப பிரம்மராயர் எழுந்து நின்று தன்னிலை விளக்கம் சொல்ல வேண்டியதாயிற்று. இளவரசர் ராஜேந்திர சோழருக்கும் மாமன்னர் ராஜராஜருக்கும் ஏதேனும் மனக்கசப்பு உண்டா? ஏன் மன்னரை விட்டு இளவரசர் பிரிந்திருக்கிறார் என்று ஒரு கிழவர் என்னை கேட்டார். இதற்கு ஒரு சேனாதிபதியான நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இந்த கேள்வி அந்த கிழவர் என்னிடம் கேட்டதை விட மாமன்னர் ராஜராஜரிடம் கேட்டிருக்கலாம், இளவரசர் ராஜேந்திரிடம் கேட்டிருக்கலாம். அப்படியல்லாது சேனாதிபதியான என்னிடம் கேட்ட பொழுது அதற்கு நான் என்ன பதில் சொன்னாலும் ஓப்பாக இராது என்பதால் தான் நான் மௌனம் சாதித்தேன் என்று பிரம்மராயர் தன் பக்கமாக விளக்கம் கொடுத்தார். மன்னர் அந்த விளக்கத்தை கேட்டு வாய்விட்டு சிரித்தார். சேனாதிபதி பிரம்மராயரை அருகே அழைத்து அணைத்து கொண்டார். எனக்கு உங்கள் நிலைமை புரிகிறது பிரம்மராயரே. ஆனால் இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் மௌனம் சாதித்த போது இந்த கேள்வியின் உக்கரம் அதிகமாகிறதை தவிர குறைவதில்லை. மறுபடியும் அவர்கள் என்னை சந்திக்கவும் அல்லது இளவரசர் ராஜேந்திரனை சந்திக்கும் வரை இந்த கேள்வியை தங்களுக்குள்ளாகவே கேட்டுக்கொண்டு தாங்களே பதில்கள் ஏதேனும் சொல்லிக்கொண்டு அல்லல் பட்டிருப்பார்கள். இந்த கேள்வி என்னை நோக்கி கேட்கப்பட வேண்டிய கேள்வி அல்ல. மன்னரிடம் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் வந்திருக்கலாம். மௌனமாக வந்தது அதிகமாக ஆவலை தூண்டி இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எனினும் இப்பொழுது இந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிறேன். எனக்கும் என் மகனான இளவரசர் ராஜேந்திரனுக்கும் நெல் முனை அளவு கூட கருத்து வேறுபாடு ஏதுமில்லை. எனக்கு அடங்கிய பிள்ளையாக, என் மீது அதிகம் அக்கறையுள்ள பிள்ளையாக, நான் காட்டிய வழியில் கம்பீரமாய் முன்னேறுகிற மகனாக, சோழப்படையின் மாதண்ட நாயகனாக இளவரசர் ராஜேந்திரர் இருக்கிறார் என்று சோழ மன்னர் ராஜராஜர் சொல்ல மேல் துண்டு விசிறி போட்டு மக்கள் ஆரவரித்தனர். மாமன்னர் ராஜராஜர் வாழ்க, இளவரசர் ராஜேந்திரர் வாழ்க என்று கோவினர்.
மெய்க்காப்பால் படையினர் வாளை உருவி கவசத்தில் எடுத்து சோழம் 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 என்று இடைவிடாது கத்தினர். ஆனால் ஏன் என்னை விட்டுவிட்டு இளவரசர் விலகி வடக்கே இருக்கிறார் என்று கேட்கிறீர்கள் அல்லவா? சோழ தேசம் பறந்து விரிந்த தேசத்தில் கூட்டு குடும்பம் போல் எல்லோரும் பழைய அறையில் அடைந்து கொண்டிருக்க முடியாது. அரச குடும்பத்தினர் அத்தனை பேருக்கும் வெவ்வேறு விதமான வேலைகள் இருக்கின்றன. அவர்கள் வருடத்தில் ஒரு முறை அல்லது இருமுறை கூடி பேச முடியுமே தவிர மற்ற நேரங்களில் எல்லாம் பிரிந்திருக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகின்றார்கள். நான் தானே இளவரசர் ராஜேந்திரனை வடக்கு நோக்கி அனுப்பி இருக்கிறேன். சோழ தேசத்தின் வட எல்லையில் படைவீடு பலமாக அமைத்து அங்கேயே காவல் இருக்கும்படி செய்திருக்கிறேன். சோழ தேசத்தின் எல்லையில் இருந்தால் அங்கிருந்து ஒரு நாள் பயணத்தில் நடுநாடு போய்விட முடியும். 2 நாள் பயணத்தில் தொண்டை மண்டலம் போய்விட முடியும். அதேபோல் நமது வடக்கு மேலான பாடியை கவனித்து கொள்ளவும் இளவரசரால் முடியும். எல்லைகளை உறுதியாக பார்த்து கொண்டால்தான், அங்கு படை வீரர்களை உற்சாகப்படுத்துகின்ற ஒரு தலைமை இருந்தால்தான் தஞ்சையிலும் குடந்தையிலும் திருச்சிராபுரத்திலும் நாம் அமைதியாக உழவு தொழில் செய்து கொண்டு வாழ முடியும். எனக்கு தஞ்சையில் மிக முக்கியமான வேலை ஒன்று இருக்கிறது. அது என்ன என்பதை பற்றி பிறகு சொல்லுகிறேன். என்னுடைய சில காரியங்களை நான் அமைதியாக செய்வதற்காகத்தான் இளவரசர் ராஜேந்திரனை எல்லைப்புறங்களில் இருக்கச் சொல்லி இருக்கிறேன். இளவரசர் ராஜேந்திரன் மட்டுமல்ல, என் தமக்கை குந்தவியின் கணவர் வந்தியத்தேவரும் இந்த விதமே பல்வேறு ஊர்களுக்கு பயணப்பட்டு கொண்டிருக்கிறார். குந்தவை நாச்சியாரும் அவரை தொடர்ந்து போய்க் கொண்டிருக்கிற என் பாட்டியார் செம்பியன் மாதேவியாரும் செங்கல் கற்றளிகளாக மாற்றுகின்ற பணியை மேற்கொண்டு ஊர் ஊராக நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய சிற்றப்பா இந்த சோழ தேசத்தின் மன்னராக இருந்த உத்தம சோழர் என்று பெயரிட்டு கொண்ட மதுராந்தகரின் மகன் மதுராந்தக கண்டராதித்தர் ஒவ்வொரு கோயிலாக நான் நிபந்தம் கொடுத்த கோவில்களுக்கெல்லாம் சென்று அங்கு கணக்கு தணிக்கைகளை செய்து கொண்டிருக்கின்றார். ஊர் மக்களும் கோவிலும் கோவில் அதிகாரிகளும் சபைகளும் சரிவர இயங்குகின்றனவா என்று தெரிந்து கொண்டு எனக்கு நாள் தவறாது ஓலைகளை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். தகவல்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. சமீபத்தில் கூட ஒரு குறிப்பிட்ட கோவிலில் நிபந்தங்களை வாங்கி கொண்டு அதற்கேற்றபடி அந்தணர்கள் விளக்கு எரிக்கவில்லை, 6 கால பூஜைகள் செய்யவில்லை என்று கண்டுபிடித்து அவர்களை மிக கடுமையாக தண்டித்து அவர்களுக்கு பதிலாய் வேறு ஆட்களை நியமித்து சபையினுடைய அங்கத்தினர்களை மாற்றி ஊரின் நிர்வாகத்தை அங்கிருந்து சரி செய்துவிட்டு இடம்பெயர்ந்திருக்கின்றார். மக்களை சோழ தேசம் போல் ஒரு விரிவான தேசத்தை ஆட்சி செய்வதென்பது எளிதல்ல. என்னுடைய உறவினர்களையும் சேனாதிபதி பிரம்மராயர் போன்றவர்களையும் நம்பித்தான் நான் இந்த ஆட்சியை செய்து கொண்டு இருக்கின்றேன். ராஜராஜனால் மட்டுமே சோழ தேசத்தை ஆண்டுவிட முடியாது. என் பின்னே பலம் பொருந்திய திறமைமிக்க உறவினர்களும் அதிகாரிகளும் இருப்பதால் தான் இந்த தேசம் சீரும் சிறப்புமாய் நடந்து கொண்டிருக்கிறது. இவை எல்லாவற்றையும் விட என் மீது மாறாத காதல் கொண்ட சோழ மக்கள் காட்டுகின்ற அன்பு, அவர்கள் கொடுக்கின்ற காணிக்கை, தானே முன்வந்து செலுத்துகின்ற நிலவரி, புறவரி, திணைவரி, இவை எல்லாவற்றையும் தான் சோழ தேசம் நல்ல முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே என்னுடைய வீடு பற்றி எந்த கவலையும் படாமல், என்னுடைய உறவுகளை பற்றி எந்த சந்தேகமும் இல்லாமல் சந்தோஷமாக உங்கள் வேலைகளை செய்து வாருங்கள். உங்களுக்கு ஏற்படுகின்ற சிறிய குறைகளையும் எந்த அச்சமும் இன்றி, எந்த வெட்கமும் இன்றி உங்கள் அதிகாரிகளிடம் தெரிவியுங்கள். உங்களுக்கு ஏற்பட்ட குறைகள் என் கவனத்திற்கு 1 வார காலத்திற்குள் வந்து சேராவிட்டால் அந்த அதிகாரிகளை நான் கடுமையாக கண்டிப்பேன். எனவே சோழ தேசத்தின் உயிர்நாடியான மக்கள் நீங்கள் இருக்கும் வரை எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் என்று மாமன்னர் ராஜராஜர் மறுபடி கைகூப்பினார். மக்கள் அந்த அன்பான பேச்சுக்கு கதறிவிட்டனர். பிரம்மராயரின் காலை தொட்டு மன்னிப்பு கேட்டனர். பிரம்மராயரை கண்டிப்பது போல் கண்டித்து, அதே சமயத்தில் மிக உயர்ந்த நிலையில் மக்கள் மனதில் அவரை பற்றி ஒரு அபிப்பிராயத்தை தோற்றுவித்து மன்னரது பேச்சு சாமர்த்தியத்தை கண்டு அவர் வியந்து போய் நின்றார். மன்னரோடு தனியே இருக்கும் பொழுது அவர் பாதம் தொட முற்பட மன்னர் பாய்ந்து வந்து தடுத்தார். என்னிலும் நீங்கள் வயதானவர்கள், என்னிலும் நீங்கள் அனுபவம் மிக்கவர்கள், அதையும் தவிர வேதமறிந்த அந்தனர், நீங்கள் என் காலில் விழுவது மரபுப்படி சரியாக இருந்தாலும் மனிதனே எப்படி தவறு. ஒரு நாளும் மறுபடியும் இந்த முயற்சியை செய்யாதீர்கள். மாறாய் இந்த ராஜராஜன் மக்களுக்கு பிடித்த மன்னனாக வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டுமென்று மனப்பூர்வமாக ஆசீர்வாதம் செய்யுங்கள். ராஜராஜனுக்காக மட்டுமல்லாது இந்த சோழ மக்களுக்காக, சோழ மன்னர்களின் பரம்பரைக்காக,
பரம்பரை பரம்பரையாய் உழைப்பேன் என்று சத்தியம் செய்யுங்கள். அதுபோதும் எனக்கு. மன்னா, பிரம்மராயர் தடுமாறினார். பரம்பரை பரம்பரையாக உழைக்க வேண்டும் என்று சத்தியம் செய்யுங்கள். மறுபடியும் மன்னர் உரத்த குரலில் பேசினாள். சுற்றியுள்ள அமைச்சர்கள் திகைத்தார்கள். ஏன் சத்தியம் செய்ய என்ன தயக்கம்? மன்னர் அதட்டலாக பேசினார். நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை மன்னா. இந்த பெரிய தேசத்தில் மிக புத்திசாலியான சேனாதிபதி, அந்த ஊர்களிலேயே அறிவில் சிறந்த அந்தனர், வாளெடுத்து படைநெடுத்து செல்லக்கூடிய அறிவு பெற்றவருக்கு ஒரு மன்னர் என்ன பேசுகிறார் என்று தெரியவில்லை என்றால் இதைவிட இழுக்கான விஷயம் சோழ தேசத்தில் வேறு என்ன இருக்க முடியும்? மன்னர் கோபமும் கேலியுமாக பேசினார். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள் மன்னா, நான் தர சித்தமாக இருக்கின்றேன். மறுத்துவிட்டால்? மன்னர் மறுபடியும் உரத்து கேள்வி கேட்டார். வெட்டி என்னை கொல்லுங்கள், பிரம்மராயர் உறுதிபடச் சொன்னார். அந்தணனை கொல்வது மரபல்ல என்று உங்களுக்குத்தான் தெரியுமே. சோழ மன்னர்கள் அந்தணர்களை கொல்வதில்லை என்று உங்களுக்கு தெரியுமே. உடனிருந்து நீங்கள் கவனித்திருப்பீர்களே. மன்னா, என்னையும் நாடு கடத்துங்கள். உங்களை நாடு கடத்திவிட்டு நான் எப்படி ஆட்சி செய்வது? நான் உங்களை கேட்பது பரம்பரை பரம்பரையாக எனக்கு உதவி செய்யுங்கள் என்பதே. உங்களுக்கு ஏன் அது புரியவில்லை? பிரம்மராயர் அமைதியாக யோசித்தார். என் மகனை கேட்கிறீர்களா மன்னரே என்று கைகூப்பினார். அருள்மொழி நேற்று சோழ தேசத்திற்குள் வந்துவிட்டதாக எனக்கு செய்தி வந்தது. காந்தலூர் சாலை கடிகையில் யுத்த பயிற்சியை முடித்துவிட்டு காஞ்சிபுரம் கடிகையில் அரசியல் தந்திரங்கள் பற்றி படித்துவிட்டு சோழ தேசத்தின் எல்லைகளையும் தங்கி பார்த்துவிட்டு நேற்று இரவு தனியனாய் சோழ தேசத்தின் எல்லையில் கால் வைத்து விட்டாய். ராஜேந்திரனிடமிருந்து ஓலை வந்தது. அருள்மொழியிடமும் சில முக்கியமான தகவல்களை கொடுத்து அனுப்புவதாக சொல்லி இருக்கிறார். அருள்மொழியை பற்றி இளவரசர் ராஜேந்திரர் மிக அழகான குறிப்பு ஒன்று அந்த ஓலையில் எழுதியிருக்கிறார். அதை நான் படிக்கின்றேன், கேட்கின்றீர்களா? மன்னர் ஆவலோடு செல்ல பிரம்மராயர் மன்னரை பார்த்தார். மன்னர் பிரம்மராயரை பார்த்து சிரித்தபடியே ஒரு குழலில் இருந்து பனை ஓலை ஒன்றை எடுத்து நீவி படிக்கத் துவங்கினார். இனிய தந்தையே, இந்த இளைஞன் அருள்மொழியை எனக்கு அருகிலேயே இருக்கும் அதிகாரியாக நியமிக்கும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது குறித்து தயவு செய்து சேனாதிபதி பிரம்மராயரிடம் பேசுங்கள். அவருக்கு தன் மகனை தனக்கு உதவியாக வைத்துக்கொள்ளும் ஆசை இருக்கலாம். ஆனால் இந்த அருள்மொழி பட்டன் ஒரு சேனாதிபதிக்கு உதவியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அந்த இளைஞனை முழுமையானவன், பல விஷயங்களை நன்கு கற்று தெளிந்தவன், மிகவும் துடிப்பானவன். கேள்விகளும் அதற்கான பதில்களும் அவனிடம் நிரம்பி இருக்கின்றன. மிக நிதானமாகவும் மிக கோர்வையாகவும் மிக தெளிவாகவும் அவன் சிந்திக்கின்றான். அவனோடு நேற்று விளையாட்டாக வாழ்பயிற்சி செய்தேன். அவனை நெருங்கக்கூட முடியவில்லை. 6 பேர்கள் சேர்ந்து தாக்கியும் அவனை அடக்க முடியவில்லை. மிக எளிதாக அவன் எங்களை சமாளித்தான். சோழ தேச எல்லைக்குள் அவன் கருத்துக்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி இருக்கின்றன. அவனுடைய லட்சியம் பரதகண்டம் முழுவதையும் சோழ புலிக்கொடிக்கு கீழ் கொண்டு வருவது என்று சொன்ன பொழுது அவனை ஓடிப்போய் தழுவிக்கொண்டேன். அருள்மொழி பட்டன் தன் தந்தையை சந்தித்த இன்று இரவு கிளம்புகின்றான். அவனை நீங்களும் சந்தித்து ஆசீர்வதித்து எனக்கு சேனாதிபதியாய் அனுப்பும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். அருள்மொழியின் தகப்பனார் சேனாதிபதி பிரம்மராயருக்கும் மற்றும் அங்குள்ள அதிகாரிகளுக்கும் என் பணிவான வணக்கத்தையும் சொல்லவும். ஓலையை மன்னர் படித்து முடித்ததும் கூவுக்கென்று பிரம்மராயருக்கு கண்களில் நீர் தழும்பிவிட்டது. சட்டென்று திரும்பி மன்னருக்கு முதுகு காட்டி தலையை குனிந்து கொண்டார். அழுகையினால் அவர் உடம்பு குலுங்க துவங்கியது. அமன்குடி துர்கையை நோக்கி மனசுக்குள் கைகூப்பினார். தாயே மகாதுர்கே, சிம்மவாகினி, உன்னை குறித்து தவமிருந்து உன் அருளால் பெற்ற பிள்ளை எனக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுத்திருக்கின்றான். அவன் சீரும் சிறப்புமாக வாழ உன் பாதங்களை பற்றி கொள்ளுகிறேன். தாயே, உன் பெயர் சொல்லி உன் முன்னே 1000 பேருக்கு அன்னதானம் இடுகின்றேன். தாயே, அவனை ஆசீர்வாதம் செய். உனக்கு என் நன்றிகளை வெவ்வேறு விதமாக தெரிவிக்கின்றேன் என்று கைகூப்பினார். வேண்டுகின்ற பொழுதே உணர்ச்சி தாங்காமல் லேசாய் உடம்பும் பதறியது. மன்னர் அவர் முதுகு தொடுவது தெரிந்தது. மன்னர் அவரை திருப்ப பிரம்மராயர் தலை குனிந்தபடியே இருந்தார். என்ன இது சேனாதிபதி பிரம்மராயர்? மாவீரன் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அருள்மொழிப்பட்டனின் தந்தை இவ்வளவு கோழையாக இருக்கிறாரே, ஏன் இப்படி? இதற்குத்தான் தந்தை பாசம் என்று பெயரோ? எனக்கு புரிகிறது பிரம்மராயரே.
மாமன்னர் நான் வேறு, ராஜேந்திரனின் தகப்பன் ராஜனாக இருக்கின்ற பொழுது நான் வேறு. ராஜேந்திரனை பற்றி நான் எவ்வளவு பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும். அந்த விதமே என் நண்பரும் சேனாதிபதியுமான நீங்கள் உங்கள் மகனை பற்றி பெருமை கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை பேருக்கு நடுவில் இரகசியமாக எனக்கு வந்த ஓலையை வாசித்தேன். நல்ல குழந்தைகள் பெறுவது என்பது மிகப்பெரிய கொடுப்பினை, பாக்கியம். இது இறையருள், குரு அருள். பிரம்மராயரே, என் மகன் வேண்டுகொண்டபடி என் மகனின் தந்தையாகிய இந்த ராஜராஜன் ஒரு தந்தையிடம் கையேந்தி அவர் மகனை தரும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். தருவீரா அருள்மொழிப்பட்டனே? என் மகனுக்கு துணையாக அனுப்புவீரா? ராஜேந்திரன் எவனையும் புகழக்கூடியவனல்ல. அவன் கர்வம் மிக்கவன், சற்று முன்கோபி. மனமாற அவன் இத்தனை தூரம் பாராட்டி இருக்கிறான் என்றால் அருள்மொழிப்பட்டன் இந்த பாராட்டை எல்லாம் விட மிக அதிகமாக உயர்ந்தவனாக இருக்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட ஒரு இளைஞனை என் மகனுக்கு துணையாக இருப்பதை நானும் விரும்புகின்றேன். பிரம்மராயரி, அருள்மொழிப்பட்டன் வந்ததும் எனக்கு சொல்லி அனுப்புங்கள். சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். அவனுக்கு சோழ தேசத்தின் இளவரசரின் தனிப்படைக்கான சேனாதிபதி நியமனம் காத்திருக்கின்றது. உங்கள் மகனை சோழ தேசத்துக்கு தத்தம் செய்யுங்கள் என்று மன்னர் பிரம்மராயரை பார்த்து கைகூப்பினார். மாமன்னரே, நான் தின்ற சோறு உங்களுடையதேனில், இந்த சோழ மண்ணுடையதேனில், இந்த மண்ணின் விளைவால் சோற்றின் விளைவால் எனக்கு பிறந்த மகனும் உங்களுடையவன், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன். அவனை உங்களுக்காக உபயோகப்படுத்த என்னிடம் நீங்கள் அனுமதி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சோழ தேசத்தின் ஒவ்வொரு குடிமக்கள் மீதும் உங்களுக்கு உரிமை இருக்கின்றது. என் மகன் உங்கள் சொத்து, அதற்கு பிறகு உங்கள் மகனின் சொத்து. எனவே என்னுடைய அனுமதியை கேட்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு இல்லை. இருப்பினும் தந்தை என்கின்ற முறையில் என் மூத்த மகன் அருள்மொழிப்பட்டனை உங்கள் குடும்பத்திற்காக நான் தத்தம் தந்தேன் என்று வலக்கையை உயர்த்தி 3 முறை சொன்னார். மந்திரி சபை கூட்டம் எழுந்து நின்று ஆரவரித்தது. சேனாதிபதி கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயர் வாழ்க என்று வாழ்த்து கூறியது. மாமன்னரின் மெய்கீர்த்தியை சகலரும் ஒட்டுமொட்டமாக உறக்கச் சொன்னார்கள். அடுத்த 3 மாதமும் அருள்மொழிப்பட்டன் அப்பாவோடு இருந்ததை விட மன்னர் ராஜராஜனோடு இருந்த நேரம்தான் அதிகம். தன்னோடு அருள்மொழியை பல இடங்களுக்கு அழைத்து போன மன்னர் அவனை கருவூர் தேவரோடு போய் இரு என்று ஆணையிட்டார். அருள்மொழியை தனியே அழைத்து போய் அவருக்கும் கருவூர் தேவருக்கும் இருக்கும் தொடர்புகளை விவரித்து கூறினார். மன்னரின் கட்டளையை ஏற்று கருவூர் தேவர் குடியிருக்கின்ற உடையாளூரை நோக்கி சென்ற மாதமே அருள்மொழிப்பட்டன் பயணப்பட்டு விட்டான். இளவரசரின் சேனாதிபதி என்று அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர எந்த பதவி பிரமாணமும் நடந்துவிடவில்லை. அது பற்றி அவன் கேட்கவும் இல்லை. அவன் கை செலவுக்கு ஒரு பை பொற்காசுகள் கொடுத்து கட்டித்தழுவி மன்னர் அனுப்பியது தவிர வேறு எந்த பரிசும் தந்துவிடவில்லை. அந்த குழந்தைக்கு ஏதேனும் நிலப்பலன்கள் தர வேண்டுமா என்று மாதரசி பஞ்சவன் மாதேவி மன்னருக்கு நினைவூட்ட மொத்த சோழ மண்டலமே அவனிடம் நிர்வாகிக்க கொடுக்க போகிறேன். கையகல நிலம் கொடுத்து என்ன ஆகப் போகின்றது? இவையெல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது எந்த அவசரமும் இல்லை என்று சொல்லிவிட்டார். மன்னர் மனதில் அருள்மொழிப்பட்டனை பற்றி பெரிய நம்பிக்கைகள் இருப்பதை பிரம்மராயர் புரிந்து கொண்டு விட்டார். இன்றைக்கு உடையாளூரில் இருக்கும் கருவூர் தேவரை நோக்கி அவசரமாக போகும்படி நேரிட்டதால் மகனை பற்றிய சிந்தனைகளும் பிரம்மராயருக்கு அதிகமாகிவிட்டது. மகனையும் பார்க்க முடியும் என்கின்ற ஒரு விஷயம் உள்ளுக்குள் சந்தோஷத்தையும் கொடுத்தது. உடையாளூரிலிருந்து அவனையும் அழைத்து கொண்டு திருநாரையூர் என்கின்ற நாச்சியார் கோவிலுக்கு போய் ஸ்ரீனிவாச பெருமாளை வணங்கிவிட்டு அங்கிருந்து அம்மன்குடிக்கு போய் துர்க்கைக்கு ஒரு அபிஷேகம் செய்துவிட்டு பிறகு தஞ்சைக்கு திரும்பலாம் என்ற எண்ணமும் வந்தது. இரவு முழுவதும் தூக்கமின்மையால் பசியும் களைப்பும் வெயில் ஏற ஏற அதிகரித்தன. திருக்கபித்தலத்தை நெருங்கிய பொழுது வயல் பக்கம் மறைந்து போகாமல் ராஜபாட்டையின் வழியாகவே ஊருக்குள் நுழைந்தார். நான் வந்திருப்பதை சொல் என்று அங்கே வந்த ஆதிகேசவனை முன்னே அனுப்பினார். அவன் குதிரையை துரத்தி கொண்டு முன்னே போய் பிரம்மராயன் வருகையை சொல்ல ஊரில் அதிகாரிகளும் வேளாளர்களும் அந்தணர்களும் ஒன்று கூடினர், வரவேற்றனர். ஊரில் உள்ள சிறிய படை வரிசையாய் நின்று வாளை உயர்த்தி அவரை வரவேற்றது. பிரம்மராயர் கபித்தலத்தில் இறங்கி காவிரியில் குளித்தார்.
ஆதிகேசவன் அதற்குள் அவருக்கு பிடித்த உணவை தயார் செய்ய சொல்லி உத்தரவிட்டிருந்தான். ஒரு வைணவர் வீட்டில் உணவு எடுத்துக்கொண்டதும் ஆதிகேசவன் உணவுக்கான காசை அவரிடம் தட்சிணையாக மரியாதையுடன் சமர்ப்பித்தான். அவர் மறுத்த பொழுது, அது மரபல்ல, வாங்கிக் கொள்வதே மரியாதை என்று வற்புறுத்தினான். அவர்கள் வாங்கி கொண்டு ஆசீர்வதித்தார்கள். தங்கள் வீட்டு குழந்தைகளை அவருக்கு விசிறச் செய்தார்கள். தெற்கு பார்த்த வாசலுள்ள வீடு அது. காற்று குபுகு என்று வரும். வழியில் மரக்கட்டில் போட்டு அதில் மெல்லிய துணியை விரித்து மரப்பலகையும் அதற்கு மேல் துணி கட்டிய கோரைப்பாயும் போட்டு படுக்க கொடுத்தார்கள். தன்னுடைய பருத்த உருவத்தை சாய்த்ததுமே பிரம்மராயர் உறங்கி போய்விட்டார். ஆதிகேசவன் அவருக்கு அருகேயே குத்திட்டு உட்கார்ந்து கொண்டான். கண்மூடி தூங்கினார். 4 நாழிகை அயர்ந்து தூங்கியதும் எழுந்து மேலுக்கு நீரை இறைத்து கொண்டு வாய்க்கொப்பளித்து சூடான பசும்பால் சாப்பிட்டு விடைபெற்று கொண்டு கபித்தல பெருமாள் கோவிலுக்கு போய் புஜங்க சயனத்தில் கிடைத்திருக்கும் பெருமாளின் தாழ் பற்றி வணங்கி கோவிலின் வசதிகளை பற்றி விசாரித்துவிட்டு குடந்தைக்கு போகிறேன் என்று சொல்லி மறுபடியும் குதிரை ஏறி ஆதிகேசவனும் வேகமாக புறப்பட்டார்கள். கபித்தல பெருமாளை வணங்குகின்ற போதே நாச்சியார் கோயிலுக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணம் அதிகமாகிவிட்டது. வைணவத்தின் அதிரூப சுந்தரரான சீனிவாசனையும் நம்பிகை நாச்சியார் என்கின்ற மஞ்சுளவல்லி தாயாரையும் கண்குளிர பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை வந்துவிட்டது. ஆதிகேசவா, பிரம்மராயர் மெல்ல அழைத்தார். ஆதிகேசவன் குதிரையை அருகில் கொண்டு வந்து என்ன என்பது போல பார்த்தான். நாச்சியார் கோவிலுக்கு இரவுக்குள் போய்விடலாமா என்று கேட்டார். ஆதிகேசவனின் விழிகள் சற்றே விருந்தன. போய்விடலாம் என்று பதில் சொன்னான். உனக்கு நாச்சியார் கோயில் சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் என்று ஆசை இருக்கின்றதா? ஆகா, செய்யலாமே. சீனிவாசனை தருணம் செய்து எனக்கும் வெகுநாள் ஆயிற்று. 4 வருடம் முன்பு என் மைத்துனிக்கு திருமணம் நடந்தது. அவளை புக்ககத்தில் கொண்டு போய் விடுவதற்காக நானும் போயிருந்தேன். அவளுடைய புக்ககம் உப்பிலியப்பன் கோவில். உப்பிலியப்பன் கோவிலிருந்து நானும் என் மனைவியும் மட்டும் நாச்சியார் கோவிலுக்கு போய் நமஸ்காரம் செய்துவிட்டு அரை நாள் அங்கு தங்கிவிட்டு வந்தோம். மறுபடியும் சீனிவாசர் தரிசனம் என்றால் கசக்கவா செய்யும்? ஆதிகேசவன் ஆனந்தமாகச் சொன்னான். நாச்சியார் கோவிலில் உனக்கு பிடித்த விஷயங்கள் என்ன? எனக்கு மட்டுமா? எல்லா வைஷ்ணவர்களுக்கும் நாச்சியார் கோவில் என்றால் ஒரு தனி விருப்பம்தான். வைணவர்களின் மிக முக்கியமான சடங்கான பஞ்ச சம்ஸ்காரத்தை அங்கு சீனிவாசனே செய்து வைப்பதாக ஒரு வரலாறும் உண்டு. மகாலட்சுமி மஞ்சுளவல்லி என்கின்ற பெயரில் அங்கு பிறக்க மகாவிஷ்ணு வந்து லட்சுமி தேவியை திருமணம் செய்ததாகவும் தல வரலாறு பேசும். இதையெல்லாம் விட திருமங்கை ஆழ்வாருக்கு இது மிகவும் பிடித்த தலம். 100க்கும் மேற்பட்ட பாசுரங்களால் அவர் ஸ்ரீனிவாசனை கொண்டாடி இருக்கிறார். அங்கு சக்கரதாரியாக நிற்கின்ற சீனிவாசன் ஒரு அடியுள்ள உள்ளே வந்து பக்தர்களை ஆட்கொள்கின்ற ஒரு அவசர நிலையில் தோற்றமளிப்பதாகவும் இந்த தலத்தை புகழ்வார்கள். இதையும் தவிர நாச்சியார் கோவிலில் வாழ்ந்த ஒரு வைணவ பிரம்மச்சாரிக்கு 108 வைஷ்ணவ தலங்களை காண வேண்டும் என்கின்ற ஆவல் இருந்தது. ஆனால் அவனால் இயலவில்லை. இதற்காக தினமும் கண்ணீர் மல்க சீனிவாசனை பிரார்த்திக்க ஸ்ரீனிவாசன் கனவில் வந்து 108 வைணவ தேசத்து பெருமாளின் விக்கிரகங்களை கொடுத்ததாகவும் அதை நெடுங்காலம் தன் இல்லத்தில் வைத்து அந்த பிரம்மச்சாரி பூஜித்ததாகவும் அவருக்கு பிறகு அந்த விக்கிரகங்களை திருநாரையூர் என்கின்ற இந்த நாச்சியார் கோவிலில் வைக்கப்பட்டு விட்டதாகவும் இன்னொரு வரலாறும் சொல்லுகிறார்கள். இம்மாதிரி பல்வேறு சிறப்புகள் நாச்சியார் கோவிலுக்கு உண்டு. அங்கு போய் சுவாமி தரிசனம் செய்ய எந்த வைஷ்ணவனுக்கும் உற்சாகமாகத்தான் இருக்கும். ஆதிகேசவன் நிதானமாக போனான். ஆதிகேசவா, வைஷ்ணவனான எனக்கும் நாச்சியார் கோவில் பிடிக்கும். ஆனால் நீ சொன்ன காரணங்கள் மட்டுமல்ல. நாச்சியார் கோயில் பற்றி இன்னும் ஒரு வரலாறு இருக்கிறது. நான் சொல்லுவது சரித்திரம், சங்ககால சரித்திரம். கோச்செங்கினான் என்று ஒரு சோழன் இருந்தான். அவனை உனக்கு தெரியுமல்லவா? ஆம், கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆதிகேசவன் பதில் சொன்னான். அவனை பற்றிய ஒரு கதை இந்த ஊர் சம்பந்தப்பட்டதாக உண்டு. மறுபடி சொல்லுகிறேன், இது தல வரலாறு அல்ல, சரித்திரம், உண்மையான நிகழ்ச்சி. பிரம்மராயர் தனது ஒற்றற்படையின் முக்கியமான ஆளான ஆதிகேசவனிடம் மனம் விட்டு கோச்செங்கனான் கதையை பற்றி பேசத் துவங்கினார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.